ஆன்மீக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ரிஷப ராசி சுக்கிர பகவானே ஆளக்கூடிய இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 முடிய போகுது. இந்த 2026 கிடைக்கக்கூடிய சர்ப்ரைஸ், இவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய யோகங்கள், இவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் குறித்து தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம். மேலுமே என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த 2026 இந்த புது வருடத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறீங்க, எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், மேலுமே நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், உங்களோட குடும்பம், தொழில், உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். மேலுமே இவங்களோட குணங்களையும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராசியோட சின்னம் பார்த்திங்களா காளை அப்படிங்கிறதுனால இவங்க எந்த ஒரு விஷயத்துமே ரொம்ப பொறுப்பாக செஞ்சு முடிப்பாங்க. இயற்கையாகவே இவங்க சாதுவான குணத்தை கொண்டிருப்பாங்க. ஆனால் ஒரு சண்டை அப்படின்னு ஏதாவது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா இவங்கள வீழ்த்துவது ரொம்ப கடினமான விஷயம். இவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தை ஒப்படைச்சாலுமே அதில் தனி அக்கறை செலுத்தி ரொம்ப பொறுப்பாக இருந்து அந்த வேலையை செய்து முடிக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி நேயர்கள். இவங்க நிதானமாக செயல்படுவாங்க. மேலுமே நேர்த்தியான போக்கு இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். மேலுமே யதார்த்தமான ஒரு சிந்தனையோடு செயல்படுவாங்க. இவங்களோட பேச்சிலையுமே ஒரு உண்மை இருக்கும். மேலுமே இனிமையான குணமும் சகிப்புத்தன்மையும் சாதிக்கும் குணமும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இவங்க பொருளாசை உடையவங்க அப்படின்னா கூட நியாயமான வழியில் பொருளை தேடக்கூடிய நண்பர்கள். ரொம்ப பாசமாக இருப்பாங்க. மேலுமே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என தங்களோட காரியங்களை செய்பவனே செய்வாங்க. மேலுமே எப்போதுமே எதற்குமே கலங்காத மனம் உடையவங்களுமே இந்த ரிஷபராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, விஷயத்துக்கு வருங்க. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026 கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2026 பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு எல்லாமே யோகமாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோங்க. ரிஷபராசிக்காருக்கு இந்த 2026 யோகங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகுது. குருவின் அருள், சனி பகவானோட லாபஸ்தான சஞ்சாரத்தினால பணவரவு, தொழிலில் வளர்ச்சி, புதிய சொத்து வாங்கும் யோகம் எல்லாமே ஏற்பட போகுது. அதே மாதிரி நீங்கள் எடுத்த ஒவ்வொரு காரியத்திலையுமே வெற்றி பெறும். தடைப்பட்டது எல்லாமே நீங்கும். வருமானம் உயர்ந்து முதலீடுகள் லாபம் உங்களுக்கு கொடுக்கும். சொந்த வீடானது அமையும் வாய்ப்புகள் சில பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. இந்த புத்தாண்டில் அவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே காத்திருக்குங்க. மேலுமே இந்த 2025 நிறைவடைந்து சூரியனின் ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்கப் போகிறது. சூரியனின் நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறக்கப் போகிறதுங்க. பாரபட்சம் இல்லாத ஒளியை தரக்கூடியவர் தான் சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆண்டாக அமைய போகுது. கஷ்டங்களுமே தீரப்போகுது. சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அக்கறை அதிகரித்து நீங்களே உங்களால் முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டு நீங்கள் செய்ய போகிறீங்க. நாடெங்குமே பாதுகாப்பு உணர்வு அதிகமாகி கொண்டே போகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. மேலுமே மருத்துவத்துறையானது அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகிறது. இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்குமே ராசியாதிபதி சுக்கிரனுக்கு இந்த ஆண்டு சமநிலையான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்க்க போகிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாருங்க. மேலுமே மே மாதத்திற்கு பிறகு குரு 3ஆம் இடத்திற்கு செல்கிறாரு. கேது பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்க போகிறாருங்க. மேலுமே இதனால் என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு அதிகமாக கிடைக்க போகுது. எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறும் ஒரு அமைப்புமே உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. பூர்வீகத்தில் இருக்கும் சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது நிவர்த்தியாகி பாகப்பிரிவினை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. நீங்கள் விரும்பிய பாகங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலுமே கோர்ட்டு கேஸ்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்வானது கிடைக்க போகுது. இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குங்க. அதே மாதிரி நகை சேரும் யோகமானது அமைய போகிறது. இந்த 2026 பொறுத்த வரைக்குமே நீங்கள் தங்கத்திலையும்
நிலத்திலையும் முதலீடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையுமே ஏற்படுங்க. அதே மாதிரி பயன்படுத்தாத பொருள் சேர்க்கை ஏற்படும். தேவையில்லாத வண்டி பொருள்கள், புத்தகங்கள் இது எல்லாத்தையுமே வாங்கி வைப்பீங்க. சொந்த இடம் இருந்துச்சு அப்படின்னா கடன் வாங்கி வீடு கட்டும் அமைப்பானது உங்களுக்கு ஏற்படும். இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு காத்திருக்கு. ராசிக்கு லாபஸ்தானத்தில் பாவக்கிரகம் இருந்து அது ராசியை பார்க்கக்கூடாது என்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, தவறான நண்பர்கள், பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இறை வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே சாதிக்க வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, தொடர்ந்து சுக்கிர பகவானை வழிபட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி திருமணம் முடித்த ரிஷபராசிக்காரர் வாழ்க்கையில் தொடர்ந்து மோதல்கள் காணப்படுங்க. அதாவது சூழல் ஓரளவுக்கு எதிர்மறையாக இருக்கும். கணவன் மனைவியிடையே மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள்ட்டையுமே வாக்குவாதங்கள் நீடிக்கும். பிரச்சனைகளுமே அதிகரித்து காணப்படும். ஸோ பேச்சுவார்த்தையிலே சரிங்க, நடத்திலே கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் கல்வி விஷயங்களில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கொண்டு வரும். அதே நேரம் அவங்களோட ஆரோக்கியத்தில் உங்களுக்கு பின்னடைவு தான் இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தைகள் வழியே கலவையான பலன்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி முதல் பாதியில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு காலமாகத்தான் வரப்போகுது. 2026 புத்தாண்டின் 2ஆம் பாதியானது உங்களுக்கு அமைய போகுதுங்க. நம்பிக்கையோடு காத்திருங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லாவே இருக்கும். மேலுமே நிலைத்தன்மை மற்றும் பெரிய வெற்றிகளை எதிர்பார்த்து போராடும் ரிஷபராசி நேயர்களுக்கு எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு சாதகமான சூழ்நிலைகள் கொண்டு வரும் ஆண்டாக அமையப்போகுது. குறிப்பாகவே தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட அனைத்து விதமான தடைகளையுமே போக்கி வெற்றி காணும் ஒரு சிறப்பு தினமாக இருக்க போகுது. அதே மாதிரி விற்பனை, வணிகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலுமே இருக்கும் நபர்கள் தங்களோட துறையில் சாதனைகள் பல செய்யும் வாய்ப்புமே பெற போகிறீங்க. வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகள் எதிர்பார்த்த ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் சக ஊழியர்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் ஆதரவோடு தங்களோட நிறுவனத்தில் வெற்றிகளை குவிக்க போகிறீங்க. பல ஆண்டுகளாகவே ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி வரும் ரிஷபராசி பெண்கள், ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, இந்த ஆண்டு ஊதிய உயர்வோட புதிய பணியில் இணையும் வாய்ப்பானது உங்களுக்கு காணப்பட போகுது. தங்களோட துறையில் உச்சநிலையை அடையும் வாய்ப்புமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் போதுமான வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி கிடைக்கும் வருமானத்தை முறையாக முதலீடு செஞ்சு உங்களோட எதிர்பார்ப்பின்படி உங்களோட பொருளாதார நிலையை மேம்படுத்தி கொள்ளும் வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்க போகுது. கிடைக்கிற வருமானத்தை ஆக்கப்பூர்வமான வழிகளில் முதலீடு செஞ்சு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உருவாக்குங்க. உங்களோட எதிர்காலத்தை வளப்படுத்தும் வாய்ப்புகளுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையப்போகுது. கடன் பிரச்சனைகளை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமையப்போகுது. அந்தளவுக்கு உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். உங்களோட அடிப்படை தேவைகளை எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்யலாம். அதே மாதிரி கூட பிறந்தவங்களோட எதிர்காலத்தை வளப்படுத்தும் வாய்ப்புமே உங்களுக்கு அமையப்போகுது. அதாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலைகள் உயரப்போகுது. அவங்களுக்கான ஒரு புதிய தொழில் தொடங்கும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலுமே அது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்குது. உங்களோட கடின உழைப்புக்கு உரிய பலனுமே கிடைக்க போகுது. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. உங்களோட விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026 அமைய போகிறது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அமையப்போகுது. மேலுமே இந்த 2026 ஜூன் மாதம் குரு தன்னோட ராசியை மாறுகிறாருங்க. இதன் தாக்கம் ரிஷபராசி நேயர்களுக்கு ஜாதகத்தில் 3வது வீட்டில் பிரதிபலிக்கிறது. இதனோட விளைவாக ரிஷபராசினர்கள் பொறுத்த வரைக்குமே தங்களுடைய படைப்பாற்றல் மற்றும் பேச்சாற்றலை மேம்படுத்தி கொள்ளும் வாய்ப்புமே பெற போகிறீங்க. தங்களோட தனித்திறமைகள் மூலம் தொழில் முறை வாழ்க்கையில் சாதனைகள் பல செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. குறிப்பாகவே புதிய தொழில் தொடங்க விரும்பும் நபர்களுக்கு சாதகமான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்பட போகுது. நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது. தைரியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய தொழில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா செய்யலாம். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதே மாதிரி பணி செய்யும் இடத்துல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் காணப்படும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே நேரம் குடும்ப வாழ்க்கையில் தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீர்வு காண்பீங்க. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுது. விரைவில் உங்களோட காதல் உறவை திருமணம் அப்படிங்கிற அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்புகளுமே காணப்படும் ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டானது உங்களுக்கு அமைய போகுது. மேலுமே நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் பல ஏற்றத்தையுமே காண முடியும். இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து
நீங்கள் இறை வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக உதவும். அதுவுமே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் அருள் இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன ஒரு வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு சலித்து கொண்டு வாழும் மனதை விட இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க, சவால்கள் வந்தாலும் சரிங்க, எதிர்கொண்டு புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். மேலுமே புன்னகைக்கும் மனம் சக்தி வாய்ந்தது, அனுபவத்தில் உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பொய்க்கு வரவேற்பானது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகம்தான். ஆனால் உண்மைக்கு வலிமை அதை விட அதிகம். பொய் காலத்தால் அழிந்துவிடும். உண்மை காலம் கடந்தால் கூட வரலாறு போல அழகாக நிலைத்து நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை. தேவையில்லாத கோபங்கள் நெஞ்சத்தில் வஞ்சத்தை விதைத்து எதிரியை உருவாக்கி நம்மளோட வளர்ச்சியை தடுக்கும். ஸோ கோபத்தை குறைச்சிக்காங்க. உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க ஆரம்பிக்கும். வாயில் இருந்து பிறக்கும் மதிப்பற்ற வார்த்தைகளை கட்டுப்படுத்திக்கோங்க. தவறினீங்க அப்படின்னா மதிப்புமிக்க அன்பை இழக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.